அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. ஏவாளோடு சாத்தான் பேசுகிறார். ஏன் பேசணும்? ஏவாளை பேச வைத்து அவள் சிந்தையை கெடுக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய சதி திட்டம். எப்படி கெடுக்கிறது? தேவனுடைய வார்த்தையின் மீது சந்தேகத்தை உண்டு பண்ணுவது. தேவன் சொன்னது உண்டோ என்று சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவி. அதற்கு ஏவாளை தந்திரமாய் சாத்தான் பிடிச்சிருக்கிறான் பாருங்க. இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, அநேக குடும்பங்களிலே இன்னைக்கு சந்தேகம், சத்தியத்தின் மீது சந்தேகம், வாக்கு தத்தத்தின் மீது சந்தேகம், புருஷன் மீது மனைவிக்கு, மனைவியின் மீது புருஷனுக்கு என்று சந்தேகத்தை உண்டு பண்றது என்கிற பயங்கரமான ஒரு சந்தேகத்தினுடைய ஆவியை உடையவன் சந்தேகத்தை ஆயுதமாக கையில வைத்திருக்கிறான். சந்தேகம் எங்க திரும்பினாலும் இன்றைக்கு அந்த ஆயுதத்துக்கு ஒரு நாள் இடம் தரக்கூடாது. அதுக்கு பதிலாக அன்பு செலுத்துங்க, ஆண்டவரை நம்புங்க, எல்லா சந்தேக ஆவி ஓடி போயிடும். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கலைன்னா, வாக்கு தத்தம் நிறைவேறவில்லை என்ற வாக்கு தத்தத்தின் மீது சந்தேகம். கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தம் செய்தாரே, இத்தனை வருஷம் ஆகிவிட்டு என்று வாக்கு தத்தத்தை பற்றி ஜெபித்துக் கொண்டிருப்பீங்க, அது நிறைவேறப்படுது, ஒரு சந்தேகம் வருகிறது. கர்த்தர் சொன்னது உண்மைதானா, நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்பட்டு இருக்கிறதெல்லாம் இழக்கிற ஒரு பயங்கர நிலைமையில இருக்கிறோம். ஆகவே தான் சந்தேகத்துக்கு இடம் தர வாக்கு தத்தத்தை நம்புங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி தருவார். உங்களுக்கு தாமதித்தாலும் தடை செய்ய மாட்டார். ஏற்ற காலத்தில் அது நடக்கும். உன் விசுவாசத்தை கத்த கனம் பண்ணுவார். பிரதர் சிஸ்டர், உனக்கு விசுவாசத்தை கத்த கனம் பண்ணுவார். வாக்கு தத்தத்தை உறுதியா நம்பியிருக்க ஒரு நாள் வைக்கப்பட்டு கத்த விட மாட்டா. வாக்கு தத்தம் உண்மை உள்ளது, அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், அது சொன்னபடியே நடக்கும். வானத்திலிருந்து மழையானது இறங்கி பூமியை நினைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் பலனை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே வாய்ந்து புறப்பட வார்த்தை இருக்கும். அது வெறுமையாய் ஒரு நாளும் திரும்பி வராது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அது வெறுமையாய் திரும்பி வராது. உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் வெறுமையாய் வராது, நிச்சயமாய் நிறைவேறும். ஏற்ற காத்த நிறைவேறும். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.